பழைய ஏற்பாட்டின் காலத்திலே தோன்றிய பிறந்த எத்தனையோ தீர்க்கதரிசிகள் இருக்கிறார்கள். அந்த எல்லா தீர்க்கதரிசிகளை காட்டிலும் உயர்ந்தவர் யார் என்றால் யோவான் ஸ்நானகன். எசையா தீர்க்கதரிசி இருக்கிறார், அவரை விட மிகப்பெரிய தீர்க்கதரிசி மோசே, நியாயப்பிரமாணத்தை கொண்டு வந்தவர். ஏசாயா இருக்கிறார், தாவீது இருக்கிறார், எரேமியா இருக்கிறார், சாமுவேல் இருக்கிறார், எசேக்கியேல் இருக்கிறார். இப்படியாக தீர்க்கதரிசிகளில் எத்தனையோ பேர் உயர்ந்தவர்கள் இருக்கிறார்கள், பெரிய தீர்க்கதரிசிகள் இவர்கள். ஏசாயா ஆகட்டும், மோசே ஆகட்டும், எரேமியா ஆகட்டும், எசேக்கியேல் ஆகட்டும், இவர்கள் பெரிய தீர்க்கதரிசிகள் என்று அழைக்கப்படுவார்கள். ஆனால் இயேசு கிறிஸ்துவானவரே சொல்லும்போது மோசேயானவர் முதற்கொண்டு தோன்றிய எல்லா தீர்க்கதரிசிகளும் கூட, அதாவது மோசேவுக்கு முன்பு இருந்த தீர்க்கதரிசிகளும் உண்டு, ஆபிரகாமாகட்டும், இவங்களாம் தீர்க்கதரிசிகள் தான். ஆனால் கணக்கு சட்டத்தின்படி பார்க்கும்போது, சட்டத்திலிருந்து நாம் கணக்கெடுத்தால் மோசே முதற்கொண்டு, மத்தேயு சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் எடுங்க. இயேசு கிறிஸ்துவானவர் இங்கே என்ன சொல்லுகிறார்? இப்போ படிச்சதுல என்ன படிச்சுங்க? எத்தனாவது வசனம்? வசனம் சொல்லுங்க. 28. ஸ்திரீகளிடத்திலே பிறந்தவர்களில் யோவான் சாணனை பார்க்கிலும் பெரிய தீர்க்கதரிசி ஒருவனும் இல்லை. பெரிய தீர்க்கதரிசி, பெரிய தீர்க்கதரிசி ஏன் யோவான்? ஏனென்றால் மத்தேயு சுவிசேஷம், இப்போ எடுங்க, மத்தேயு சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 13 படிங்க, படிங்க 13ஆம் வசனம். எஸ், நியாயப்பிரமாணமும் தீர்க்கதரிசிகள் யாவரும். மத்தேயு சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். நியாயப்பிரமாணமும் தீர்க்கதரிசிகள் யாவரும். நியாயப்பிரமாணம் என்றால் நியாயப்பிரமாணத்தை எழுதியவர் யார்? மோசே. என்றால் மோசேயும் மற்ற தீர்க்கதரிசிகள் யாவரும், மற்ற எல்லா தீர்க்கதரிசிகளும், மோசே முதற்கொண்டு. இங்கே என்ன சொல்ற? நியாயப்பிரமாணமும் என்றால் மோசே, நியாயப்பிரமாணத்தில் சொல்லப்பட்ட, என்னை குறித்து சொல்லப்பட்ட நியாயப்பிரமாணம் முதற்கொண்டு எத்தனை தீர்க்கதரிசிகள் என்னை குறித்து உரைத்தார்களோ, படிங்க, நியாயப்பிரமாணமும் தீர்க்கதரிசிகள் யாவரும் யோவான் வரைக்கும். யோவான் வரைக்கும், அதற்கு மேலே கிடையாதா? அது வேற. யோவான் வரைக்கும் யார் என்றால் இவர்கள் அனைவரும் தீர்க்கதரிசிகள். மோசே முதற்கொண்டு யோவான் வரைக்கும் இருக்கக்கூடிய தீர்க்கதரிசிகள் அனைவரும் கூட என்னை குறித்து சொன்னவர்கள், என்னை முன்னறிவித்தவர்கள். இவர்களில் பெரியவர் யார் என்றால், அதிர்ஷ்டசாலி யார் என்றால் யோவான் ஸ்நானகன். ஏனென்றால் மோசே என்னை பார்க்கவில்லை, அதற்கு பிறகு வந்த தீர்க்கதரிசிகள் என்னை பார்க்கவில்லை. ஏசாயா ஏதோ படத்திலே, வீடியோ ஒளியிலே பார்த்திருக்கலாம், தரிசனத்திலே. இப்போ நம்ம ப்ரொஜெக்டர் போட்டு நம்ம காட்டுவோம் பார்த்தீங்க, அது மாதிரி அன்றைய தீர்க்கதரிசிகளுக்கு காட்சியளித்தார், இப்படியாக சிலுவையில் அறையப்பட்டார் என்று. அவருடைய முகம் இப்படியாக மாறியது, அவர் உடம்பெல்லாம் அப்படியாக மாறியது என்று அவர்கள் பார்த்து எழுதினார்கள். ஆனால் யோவான் மட்டுமே இயேசுவின் காலத்தில் பிறந்தவர், பெரிய தீர்க்கதரிசி. இந்த தீர்க்கதரிசி உண்மையில் அவருடைய வாழ்க்கை ஒரு அற்புதம். அவரை குறித்த பாடல் கூட இந்த வருஷத்தில் நமக்கு ரிலீஸ் ஆக போகுது, தமிழில் கூட ட்ரை பண்ணிகிட்டே இருக்கேன், பார்க்கலாம். யோவானுடைய பிறப்பை பார்க்கும்போது யோவான் யாரை போன்றவர் என்றால் எலியாவை போன்றவர். எலியா கிடையாது, அவரை நேரடியாக கேட்பார்கள், நீங்கள் எலியாவா என்று. என்றால் பழைய ஏற்பாட்டின் காலத்திலே எலியா திரும்ப பிறப்பார் என்று இருக்கிறது. எலியா திரும்ப பிறப்பார் என்ற வார்த்தையை தவறாக புரிந்து கொண்டவர்கள் எலியாவை திரும்ப பிறப்பார், மறுபிறவி எடுப்பார் என்று தவறாக புரிந்து கொண்டார்கள். மறுபிறவி கிடையாது. எலியாவை போன்றவர் யார் என்றால் யோவான் ஸ்நானகன். மோசேயை போன்றவர் யார் என்றால் இயேசு கிறிஸ்து.
மோசே சொல்லுவார், என்னை போன்ற ஒரு தீர்க்கதரிசி ஒரு காலத்தில் எழும்புவார். என்னை போன்ற தீர்க்கதரிசி என்றால் யார் அவர்? இயேசு கிறிஸ்து என்றால் அவர்களுடைய குணாதிசயங்களை கொண்டவர்கள். இலையாவை போன்ற ரோஷமுள்ள ஒரு நபர் தான் யார் என்றால் யோவான் ஸ்நானகன். யோவான் ஸ்நானகன் தாயின் கருவறையில் இருக்கும்போதே தன்னுடைய தாய் கருவறையில் யோவான் ஸ்நானகம் குழந்தையாக சிசுவாக இருக்கும்போது இயேசு கிறிஸ்துவின் தாயாகிய மரியாள் வந்து வாழ்த்துதல் சொன்ன உடனேயே குழந்தை வயிற்றிலே இருந்த யோவான் ஸ்நானகன் துள்ளியதாம். வந்தது யாரென்று தெரிந்துவிட்டது யோவான் ஸ்நானகனுக்கு கருவறையிலே. எப்படி தெரியும் யோவான் ஸ்நானகனுக்கு கருவறையிலே? வெளியே வந்தது யோவான், என்னுடைய இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவின் தாய் என்று எப்படி தெரிந்தது குழந்தைக்கு? அவருக்கு மட்டுமா தெரியும்? கருவறையில் இருக்கின்ற வரைக்கும் தந்தையிலிருந்து தாயினுள் விழுந்தது முதற்கொண்டு நாம் அனைத்தையும் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். குழந்தை நிறைய பேர் பாருங்க, நீங்க குழந்தைங்க அவனுக்கு சரியா பேச்சு கூட வராது. பேச்சு வராட்டி கூட பொய்யான செய்கைகளை காட்டும், பொய்களை பேசும், கெட்ட வார்த்தைகளை பேசும். அதை பார்த்து நம்பானுங்க, ஐயோ எவ்வளோ ரொம்ப பூரிப்படைவாங்க, என் குழந்தை பாரு எவ்வளோ அழகாக பொய் பேசுது அப்படின்னு. அது எப்படி கற்றுக்கிட்டாங்க அந்த குழந்தை? எனக்கும் தெரியாது இத்தனை. அதை பார்த்தோன்னா ஓஹோ, இவன் வயிற்றில் இருக்கும்போது கற்றுக்கிட்டான் விஷயம். தாயின் கருவறையில் இருக்கும்போது குழந்தைக்கு அவர்களுக்கு தெரியும். நீ ஒரு இடத்திற்கு செல்லுகிறாய் என்றால் எதற்காக செல்லுகிறாய் என்று உனக்கு தெரியும். காலையில் எழுந்திரிச்சு நீங்க வேலைக்கு போவீங்க. எங்கே செல்லுகிறாய் என்று தெரியாமலே போவீங்களா? நீங்க தெரிஞ்சுதான் போவீங்க. தாயின் கருவறையிலே விழுந்தோம். நாம் எதற்காக விழுந்தோமோ தெரியும். எரேமியா புத்தகம் 1 அதிகாரம் 4 வசனம். கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாகி அவர், நான் உன்னை தாயின் வயிற்றில் உருவாகும் முன்னே, உன்னை தாயின் வயிற்றிலே கர்ப்பத்திலே உனக்கு சரீரத்தை உருவாக்குவதற்கு முன்பே நீ யார் என்று எனக்கு தெரியும். யார் என்று என்றால், நீ ஒரு தீர்க்கதரிசியா, அல்லது நீ ஒரு இப்படிப்பட்ட ஊழியக்காரனா, நீ அப்படிப்பட்ட ஊழியக்காரனா, நீ ஒரு அரசனா, அல்லது சேவகனா, அல்லது சேனாதிபதியா, நீ எனக்காக என்ன செய்ய போகிறாய், உன்னுடைய டெசிக்னேஷன் என்பது எனக்கு தெரியும். நீ யார் என்பது எனக்கு தெரியும். நீ கர்ப்பத்திலிருந்து வெளிப்படும் முன்னே, நீ கர்ப்பத்திலிருந்து வெளிப்படுவதற்கு முன்பேயே நான் உன்னை பரிசுத்தம் பண்ணி, அது தமிழ்ல பரிசுத்தம் என்று இருக்கும். பரிசுத்தம் என்றால் பிரதிஷ்டை என்று பொருள். இதற்கென்று நியமித்தேன் என்று. நான் உன்னை கர்ப்பத்திலிருந்து வெளிப்படுவதற்கு முன்பே நீ இதற்கான இந்த வேலைக்காக வந்தவன், உன்னுடைய வேலை இது என்று உனக்காக எழுதிவிட்டேன். என்ன அந்த வேலை? உன்னை ஜாதிகளுக்கு தீர்க்கதரிசியாக, நீ ஜாதிகளுக்கு தீர்க்கதரிசியாக இருக்க போகிறாய் என்று நீ கர்ப்பத்திலிருந்து வெளிப்படுவதற்கு முன்பேயே நான் எழுதிவிட்டேன். யோவானும் கூட கர்ப்பத்திலிருந்து வெளிப்படுவதற்கு முன்பே யோவானுக்கு தெரியும் நான் எதற்காக பிறந்தேன் என்று. நம் அனைவருக்கும் தெரியும். கர்ப்பத்திலே பிறந்த பிறகுதான் மறந்து போயிட்டாங்க. பைபிள் சொன்ன உண்மை இது. குழந்தைங்களுக்கு தான் எதற்காக பிறந்தேன் என்று கருவறையிலே இருக்கும்போது தெரியும். யாரு? தன்னுடைய பெற்றோர்கள் உண்மையிலேயே தேவனுக்காக வாழக்கூடிய பெற்றோர்களாக இருந்தால், அவர்கள் தேவனை குறித்து பேசக்கூடியவர்களாக இருந்தால், அப்படிப்பட்ட குழந்தைகளுக்கு தெரியும் நான் இதற்காக பிறந்தேன், இதற்காக வயிற்றிலே இருக்கிறேன் என்று தெரியும். அதனால்தான், தெரிந்ததினால்தான் கர்ப்பத்தில் இருக்கக்கூடிய அந்த குழந்தை துள்ளியதாம். எதற்காக அவருடைய பிறப்பு என்றால், இயேசு கிறிஸ்து என்ற மிகப்பெரிய ஒரு அரசர் வரப்போகிறார். அவருக்கு முன்பாக எந்த ஒருவனும் கூட நிற்க முடியாது. மல்கியா புத்தகம் 3 அதிகாரம் 1 வசனத்திற்கு அடுத்து படிங்க. அவர் வரும் நாளை சகிப்பவன் யார்? யார்?
இயேசு கிறிஸ்து. இயேசு கிறிஸ்து என்ற யோவானுக்கு பின்பு அந்த மிகப்பெரிய ஒரு நபர் வரப்போகிறார். அவர் வரப்போகின்ற நாளை சகிக்கக்கூடியவன் யார்? அதுக்கடுத்து அவர் வெளியே வந்து மக்கள் மத்தியிலே நின்றால் அவருக்கு முன்பாக நிற்பவன் யார்? ஏனென்றால் அவர் எப்படிப்பட்டவரோ தெரியுமா? அவர் வந்து நின்றால் அவருடைய பேச்சு எப்படிப்பட்டதோ தெரியுமா? ஒரு மனிதனை அந்த மனிதனுக்குள் இருக்கக்கூடிய களங்கத்தை நீக்கக்கூடியவர். ஒரு பொன் என்றால் தங்கம், தங்கத்தை பட்டறையிலே எப்படி அக்னியால் சுட்டெரித்து அந்த அக்னியானது அந்த தங்கத்தில் இருக்கக்கூடிய அழுக்கை, உலோகத்தில் இருக்கக்கூடிய அழுக்கை சுட்டெரித்து தூய்மையாக்குமோ, அப்படியாக அத்தகைய அக்னி போன்றவர் அவர். தமக்கு முன்பாக வந்து நிற்கக்கூடியவர்களை தன்னுடைய பேச்சினாலே திணறடிக்கக்கூடியவர், அவர்களுக்குள்ளே இருக்கக்கூடிய அழுக்கை எடுக்கக்கூடியவர். அடுத்து படிங்க. அவர் புடமிடுகிறவனுடைய அக்னியை போல, வண்ணாருடைய சவுக்காரத்தை போல. வண்ணாருடைய சவுக்காரம் சோப்பு, வண்ணான் என்றால் சலவைக்காரன். எப்படி துணியை துவைக்கும் போது அந்த துணியில் இருக்கக்கூடிய அழுக்கை எல்லாம் சோப்பு எப்படி நீக்குமோ, அப்படியாக இயேசு கிறிஸ்து வந்து நின்றால் அப்படிப்பட்டவர். அவருக்கு முன்பாக நிற்கக்கூடியவன் யார்? அவரை பார்த்து பதறினார்கள், அவரை பார்த்து கலங்கினார்கள் அன்றைய ஜனங்கள். பரிசேயராகட்டும், சதுசேயராகட்டும், வேதபாரகராகட்டும், நியாய சாஸ்திரிகளாகட்டும் அவரை பார்த்து பயந்தார்கள். ஆகையால் தான் அவரை சிலுவையில் அறைந்தார்கள். அவருக்கு முன்பாக நிற்கக்கூடியவன் யார்? இயேசு கிறிஸ்துவுக்கு முன்பாக. அது பயங்கரமான நாள். அது அப்படிப்பட்ட ஒரு ஹீரோ வருவதற்கு முன்பு இந்த உலகத்திலே அவருக்கு வழியை ஆயத்தம் பண்ண வந்தவரே யோவான் ஸ்நானகன். அதான் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் இருக்கும். படிங்க. இதோ என் தூதனை அனுப்புகிறேன், அவன் எனக்கு முன்பாக போய், இயேசு கிறிஸ்துவுக்கு முன்பாக போய் வழியை ஆயத்த பண்ணுவார். அன்றைக்கு இருந்த ஜனங்கள் தேவனுடைய சாபத்திற்கு உள்ளாகி தேவனை மறந்து இருக்கக்கூடிய அந்த காலகட்டங்களிலே அவர்கள் எல்லாம் ஒரே நேர்கோட்டில கொண்டு வருகிறார். இது கடைசி புத்தகம், மல்கியா புத்தகம், கடைசி அதிகாரம் 4ஆம் அதிகாரம், கடைசி வசனம் 6ஆம் வசனம். யோவான் ஸ்நானகன் பிதாக்களுடைய இருதயத்தை பிள்ளைகளிடத்திற்கும் பிள்ளைகளுடைய இருதயத்தை அவர்கள் பிதாக்களிடத்திற்கும் இப்படியாக திருப்பி அனைவரையும் ஒரே இருதயம் உள்ளவர்களாக மாற்றுவார். இவர்கள் பிதாக்களாகட்டும் பிள்ளைகளாகட்டும் இவர்கள் அனைவரும் கூட தேவன் பக்கமாக திரும்ப படிங்க. பிதாக்களுடைய இருதயத்தையாகட்டும் பிள்ளைகளுடைய இருதயத்தையாகட்டும் இவர்கள் அனைவருடைய இருதயத்தை தேவன் பக்கமாக திருப்பக்கூடிய ஒரு நல்ல ஊழியக்காரரே யோவான் ஸ்நானகன். இயேசு கிறிஸ்து மீன் பிடிக்கக்கூடிய அந்த சீஷரை பார்த்து என்னை பின்பற்றிவா என்று சொன்ன உடனே எதுக்காக அவங்க வந்துட்டாங்க? டக்குன்னு நான் எதுக்கு வரணும் உங்க பின்னாடி அப்படின்னு கேட்பாங்களே யாராவது? சொன்ன உடனே வந்துட்டாங்க. எதற்காக வந்தாங்க அவங்க? யோவான் ஸ்நானகன் உண்மையிலேயே அவருடைய வளர்ப்பு லூக்கா சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் கடைசி வசனம். லூக்கா சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் கடைசி வசனம். அந்த பிள்ளை வளர்ந்து, யோவான் ஸ்நானகன் வளர்ந்து ஆவிலே பலம் கொண்டு. எங்கே வளர்ந்து? பெற்றோர் வீட்டிலே, பெற்றோர்களிடத்திலே. அவருடைய பெற்றோர்கள் நல்ல பக்தர்கள். பிரதான ஆசாரியனுடைய மகன் யோவான் ஸ்நானகன். அவருடைய தகப்பனுக்கு தூதனை தரிசனமாகி சொன்னார். அப்படிப்பட்ட ஒரு பக்தர். அவருடைய தாயாகட்டும் அவருடைய தந்தையாகட்டும் அப்படிப்பட்ட பக்தர்களுக்கு பிறந்தவரே யோவான் ஸ்நானகன். பிறந்து பெற்றோர்களிடத்திலே வளர்ந்து ஆவியிலே பலன் கொண்டு. ஆவியிலே பலன் கொண்டு என்றால் எங்கே பலன் கொண்டார் அவர்? ஆவியிலே பலன் கொண்டு இஸ்ரவேலுக்கு
தன்னை காண்பிக்கும் இஸ்ரவேலுக்கு தன்னை காண்பிக்கும் நாள் ஒன்று இருக்கிறது. பொதுமக்களுக்கு தன்னை காண்பிக்கக்கூடிய நாள் ஒன்று இருக்கிறது. அன்று வெளியே வர வேண்டும். அது வரைக்கும் எங்கே இருந்தார்? மக்களோடு மக்களாக இருக்கவில்லை, காடுகளிலே இருந்தாராம். காடுகளிலே என்ன செய்து கொண்டிருந்தார்? காடுகளிலே அது அப்படியே வைங்க. ஆவியிலே பலன் கொண்டு, ஆவியிலே எப்படி பலன் கொண்டாரோ பாருங்க. லூக்கா சுவிசேஷம் இதற்கு முன்பாக எடுத்த ரெஃபரன்ஸ் 7ஆம் அதிகாரம். லூக்கா சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம். இயேசு கிறிஸ்து பார்த்து சொல்வாரு, எதை பார்க்க போனீர் ஐயா நீர் அனந்தரத்திற்கு? 25ஆம் வசனம், 7ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். லூக்கா சுவிசேஷம் 24ஆம் வசனம். சாரி. தூதர்கள் போன பின்பு அவர் யோவானை குறித்து, இயேசு கிறிஸ்து யோவானை குறித்து ஜனங்களுக்கு சொன்னது என்னவென்றால், எதை பார்க்க ஐயா வனாந்தரத்திற்கு போனீர் நீ? காற்றினால் அழகாக அசைந்து கொண்டிருக்கின்ற நாணலையா? அல்லவென்றால் எதை பார்க்க போனீர்கள்? மெல்லிய வஸ்திரம் தரித்த மனிதர்களையா? அவர்கள் காடுகளிலே இருக்க மாட்டார்கள். மெல்லிய வஸ்திரம் தரித்த மனிதர்கள் மாட மாளிகைகளிலே இருப்பார்கள். வேறு எதை பார்க்க போனீர்கள் நீங்கள்? தீர்க்கதரிசியை பார்க்க போனீரா? ஆம், தீர்க்கதரிசியை பார்க்க போனீரோ? ஆம், தீர்க்கதரிசியை பார்க்கிலும் மேன்மையுள்ளவராகி என்னை பார்க்க போனீர் மனாந்தரத்துக்கு. யாரை? தீர்க்கதரிசியை பார்க்கிலும் மேன்மையான என்னை பார்க்க போனீர் வனாந்தரத்திற்கு. அங்கே என்னை எப்படி கண்டிரைய நீர்? உன்னை விட நான் 6 மாதம் இளையவன். நானும் இப்பொழுதுதான் வெளியே வந்தேன் 30 வயதிற்கு பிறகு. எனக்கு முன்னே நீ வந்து மக்களிடத்தில் வந்து ஞானஸ்நானம் கொடுக்க ஆரம்பித்தீர். நீர் காடுகளிலே இருக்கும்போது, நீர் வனாந்தரத்தில் இருக்கும்போது நான் என்னுடைய வீட்டிலே இருந்தேன். நான் எங்கே? நாசரேத்தூரில் இருந்தேன். நான் மலையூர், அது மலை மேல் இருக்கக்கூடிய ஊர், அது அங்கே இருந்தேன். நான் வீட்டிலே வளர்ந்து கொண்டிருந்தேன். நான் நீ என்னை அங்கே என்னுடைய வீட்டிற்கு வந்து பார்க்காமல் எங்கே போய் பார்த்தீர்கள் நீங்கள்? தீர்க்கதரிசியை பார்க்கிலும் மேன்மையுள்ளவரையே. யார் அவர்? என்னை பார்க்க நீர் வனாந்தரத்திற்கு போனீர். வனாந்தரத்தில் என்னை எப்படி கண்டுபிடித்தீர்? அவர் ஆவியிலே. லூக்கா சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் கடைசி வசனம், 80வது வசனம். ஆவியிலே பலன் கொண்டு. எங்கே? வனாந்தரத்திலே. நம்ம ஆளுங்க ஆவியிலே பலன் கொண்டு என்றால் ஆன்னு கத்துவாங்க. அது கிடையாது. ஆவியிலே பலன் கொண்டு என்றால், ஆவியிலே பலன் கொண்டு என்றால் நியாயப்பிரமாணத்திலே மோசேயானவர் சொன்னது முதற்கொண்டு கடைசி வரைக்கும் யார் யார் எல்லாம் என்னென்ன சொன்னார்களோ என்று இயேசு கிறிஸ்துவை குறித்து கற்றுக்கொண்டார் பரிசுத்த ஆவியானவர் என்னும் மூலமாக வனாந்தரத்திலே. அது ஆவியிலே பலன் கொண்டு என்றால், அந்த பலத்தின் உதவியால் தான் உலகத்திலே வந்து அத்தனை ரோஷமுள்ளவராக பிரசங்கித்தார் யோவான் ஸ்நானகன். அது ஆவியின் பலன் என்றால், இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்படுவதற்கு முன்பு சற்றே பலவீனமாகி, தேவனே உமக்கு சித்தமான இந்த பாத்திரத்தை என்னிடத்திலிருந்து விலக்கும் என்று சொல்லும்போது தேவதூதர்கள் வந்து அவரை பலப்படுத்துவார்கள். பலப்படுத்துவது என்றால் தீட்டுவது. அவள்தாங்க எஜமானனே, இன்னும் கொஞ்ச நேரம்தான், இன்னும் சிறிது நேரம் மட்டுமே, அந்த மகா யாகத்தை முடித்து விட்டால் மிகப்பெரிய ரட்சிப்பு, கொஞ்சம் பொறுமையாக, அவ்வளோதான் பலப்படுத்துறது. வார்த்தைகள். நீதிமொழிகள் 22ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். நீதிமொழிகள் 22ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். பிள்ளையானவன்
நடக்க வேண்டிய வழியிலே அவனை நடத்து. பிள்ளையானவன் நடக்க வேண்டிய வழியிலே அவனை நடத்து. அவன் முதிர் வயதிலும் பிள்ளையானவன் அவனை நடக்க வேண்டிய வழியிலே இது அவனை நடத்த வேண்டும். அப்பொழுது அவன் முதிர் வயதிலேயும் கூட அதை விடாதிருப்பான். எதை விடாதிருப்பான்? வேதத்தை. யோவான் ஸ்நாடகன் உலகத்திற்கு தன்னை காட்டுகின்ற வரைக்கும் அவர் உலகத்தோடு மக்களோடு இருக்கவில்லை. மக்களோடு மக்களாக இருந்தால் கெட்டு போவார். கண்டிப்பா மக்களோடு மக்களா இருந்தாலும் கெட்டு போவாங்க, மனசு சரி இருக்காது. சுத்திரி இருக்கக்கூடியவங்க ஜனங்க அப்படிப்பட்டவங்க, பயங்கரமானவங்க, மாத்திடுவாங்க. உலக ஆசை, அந்த ஆசை, அந்த பிரச்சனை, இந்த பிரச்சனை, அந்த கோபம் எதுவுமே இல்லாமல் வனாந்தரத்தில் போய் கிடைத்ததை உண்டு ஆவியிலே பலன் கொண்டிருந்தாராம். ஆவியிலே பலன் கொண்டிருக்கிறார் என்றால் வேதத்திலே வளர்ந்து கொண்டிருந்தார், தேவனுடைய ஞானத்திலே வளர்ந்து கொண்டிருந்தார். யார் வளர்த்தது? பரிசுத்த ஆவியானவர். ஆவியிலே பலன் கொண்டு தன்னை ஜனங்களுக்கு இஸ்ரவேல் ஜனங்களுக்கு காட்டுகின்ற வரைக்கும் வனாந்தரத்திலே ஆவியானவரால் பலன் கொண்டிருந்தார். எதற்கு? இவருக்கு பிறகு ஒருவர் வரப்போகிறார், இயேசு கிறிஸ்து. அவர் வரும்போது அநேகர் தேவனை குறித்து யோசிக்க கூடியவர்களாக இருந்திருக்க வேண்டும். ஓ தேவனுக்கு நாம் விரோதமாக எத்தனையோ பாவங்களை செய்துவிட்டோம், தேவனுக்கு தூரமாகிவிட்டோம், நியாய பிரமாணத்தை மீறிவிட்டோம், நாம் அடிமைகளாகிவிட்டோம். ஆகவே இப்படியாக அநேகரை தேவன் பக்கமாக திருப்பினார் அவர். அப்பொழுது இயேசு கிறிஸ்துவானவர் வந்து என்னை பின்தொடருங்கள் என்று சொல்லும் போது யோவான் சுவிசேஷம் 1 அதிகாரம் 35 வசனத்திலிருந்து, மறுநாளிலே யோவானும் அவருடைய சீஷரில் 2 பேரும் நிற்கும்போது இயேசு நடந்து போகிறதை அவன் கண்டு தேவ ஆட்டுக்குட்டி என்றார். அவன் அப்படி சொன்னதை யோவானுடைய சீஷர்கள் கேட்டு யாருக்கு பின் சென்றார்கள் என்றால் யோவானுடைய சீஷர்களில் ஒருவர் யார் என்றால் அந்திரேயா ஒரு காலத்திலே யோவான் ஸ்நானகனுடைய சீஷன். அப்படி நிறைய பேர் இருக்காங்க யோவானுடைய சீஷர்கள். ஒரு காலத்தில் யோவானுடைய சீஷர்களாக இருந்தவர்களே இயேசு கிறிஸ்துவின் சீஷர்களாக மாறினார்கள். இப்படியாக அநேகரை தன் பக்கமாக இழுத்துக்கொண்டு தேவன் பக்கமாக இழுத்துக்கொண்டு அவர்களை திரும்ப யாருக்கு ஒப்பு கொடுத்தார்? இயேசு கிறிஸ்துவுக்கு ஒப்பு கொடுத்தார். இன்னைக்கு நிறைய பேர் இருப்பாங்க, போவாங்க, வசனத்தை சொல்லுவாங்க, இவங்கெல்லாம் யாருன்னா யாருங்க, என்னுடைய டீம், என்னுடைய சர்ச் மெம்பர். காரணம் நான் சொன்ன வசனம், அதனால என்னுடைய என்னுடைய டீம் இவங்க. இவர்கள் வசனத்தை சொல்லி அவர்களை தேவன் பக்கமாக கொண்டு வர வேண்டும். யோவான் தன்னை இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தன்னை அறிமுகப்படுத்துகின்ற வரைக்கும் வனாந்தரத்தில் வேதத்தை கற்றுக்கொண்டு பரிசுத்த ஆவியானவரால் வேதத்தை கற்றுக்கொண்டு அந்த வேதத்தால் பலன் அடைந்து இயேசு கிறிஸ்துவுக்கு முன்னதாகவே வந்து ஜனங்களுக்கு தேவனை குறித்து சொல்லி எச்சரிப்புகளை சொல்லி இப்படியாக தேவன் பக்கமாக திருப்பி நல்ல உள்ளங்களாக அவர்கள் மாற்றிய நல்லவர்களாக இருக்கும்போது அப்பொழுது இயேசு கிறிஸ்து வருகிறார். அப்பொழுது அவர் புதிய ஏற்பாட்டை நிறுவுகிறார். நாமும் நீங்க நிறைய இடத்துக்கு போறீங்க, போய் பேசிக்கா நிறைய விஷயங்களை சொல்லணும். சொன்ன பிறகு அவர்களை தேவன் பக்கமாக திருப்பி இப்பொழுது உலகத்தில் இருக்கக்கூடிய உண்மையாக தேவனுக்காக செய்து கொண்டிருக்கின்ற சபை எது என்றால் நாம தான். எத்தனையோ விஷயங்களை செய்து கொண்டு வருகிறோம். அவர்களை பைபிள் ஓப்பன் யூனிவர்சிட்டி இந்தியா இன்டர்நேஷனல் சபை, சர்வ சங்கமாகிய சபை, அதனில் கொண்டு வர வேண்டும். நீங்களா ஒரு கடையை போடக்கூடாது. யோவான் செய்தது அது. பாவம் என்ன, யோவான் நினைச்சா இயேசு கிறிஸ்து கிட்ட வந்திருக்கலாம் இல்லையா? இயேசு கிறிஸ்து தன்னுடைய எதிரில் இருக்கிறார். இயேசுவை நான் உங்ககிட்டயே வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி வந்திருக்கலாமே, வரல. அவர் வந்த நோக்கம் அவர் போய் பிரசங்கம் பண்ணுவதற்கு முன்பு இவர் போய் பிரசங்கம் பண்ணி
பேசிக்காக எல்லா விஷயத்தையும் சொல்லி மக்களை தேவன் பக்கமாக கொண்டு வர வேண்டும். அப்பொழுது தேவன் என்றால் விரும்பக்கூடியவர்கள் அனைவரும் கூட ரெடியாக இருப்பாங்க. அப்பொழுது இயேசு கிறிஸ்துவானவர் புதிய ஏற்பாட்டின் வசனங்களை சொல்ல ஆரம்பிப்பார். அது புரட்சி. இது முறை என்பது. நம்ம யோவான் என்னன்னா கொஞ்சம் அவசரப்பட்டுட்டாரு. யாரோ ஒரு ராஜா, அந்த ராஜா ஒன்று யாரையோ ஒரு ஏரோதியால வச்சுக்கிட்டாரு பாவம். அது ஏன்னா காடுகளிலே வளர்ந்தவர், தவறை பார்க்காதவர். தவறை பார்க்காத அந்த நபர், அந்த ராஜா அப்படிப்பட்ட பயங்கரமான தவறை செய்ததை பார்த்து தாங்க முடியாமல் வாயை திறந்து கத்திட்டாரு, இது சரியானது கிடையாது அப்படின்னு. தூக்கி உள்ள போட்டாங்க. யார் வச்சுக்கிட்டாரோ? ஏரோதியாள். நான் எவன் கூடயாவது போகிறேன் உன்னை கற்றுக்கிட்டா அப்படின்னு சொல்லி யோவானை கொல்லுவதற்கே தன்னுடைய மகளையே, அது பாருங்க, தன்னுடைய மகளையே அவனுக்கு திரும்ப கொடுத்து யோவானை சிறைச்சேதம் செய்ய வைத்தார். அவருடைய வரலாறு ஒரு பயங்கரமாக இருக்கு பாருங்க. தன்னுடைய வாழ்க்கை முழுவதும் கூட தாயின் கருவறையிலிருந்து சாகின்ற வரைக்கும் கூட தான் எதற்காக பிறந்தேன் என்பதை உறுதியாக நம்பியவர், உறுதியாக செய்தவர். தீர்க்கதரிசிகளில் எல்லாரை பார்க்கிலும் மிகப்பெரிய நபராக திகழ்ந்தவர், ரோஷமுள்ளவர். உலகத்திலே மக்களோடு மக்களாக சுத்தாதவர். அவர் மக்களோடு மக்களாக இல்லாமல் சகஜமான ஒரு வாழ்க்கையை வாழாமல் தூரமாக தன்னுடைய காலத்தை கடத்தினார். முழுவதுமாக தேவனுடைய போதனைகளை கற்றுக்கொள்வதிலேயே தன்னுடைய இளம் பருவத்தை எல்லாம் செலவழித்தார். ஆகையால் தான் அவர் பரிசுத்த ஆவியானவரால் பலன் கொண்டு இன்னைக்கு கத்துக்கிறோமா நாம? யோவானாகட்டும், இவர்கள் ஊழியம் செய்வதற்கு முன்பு அவர்கள் செய்த காரியம் என்னவென்றால் முதலில் கற்றுக்கொண்டார்கள். பவுலும் கூட மாறிய உடனே சுவிசேஷத்திற்கு வரவில்லை. மாறிய பிறகு ஒரு சில ஆண்டுகள் வேறு ஆசியாவிலிருந்து வேறொரு கண்டத்திற்கு சென்று தன்னுடைய ஊரிலிருந்து வேறொரு ஊருக்கு சென்று ஒரு சில ஆண்டுகள் வேதாகமத்தை அங்கேயும் கூட எல்லாவற்றையும் திரும்ப கிராஸ் செக்கிங். உண்மையிலே இயேசு கிறிஸ்து என்பவர் யார்? நாம் பார்த்தது யார்? உண்மையிலேயே மேசியா இப்படிப்பட்டவர், இத்தனை காலம் நான் தவறாக புரிந்து கொண்டனா என்று ஒரு சில ஆண்டுகள் ஊழியத்தை அவர் ஆரம்பிப்பதற்கு முன்பு ஒரு சில ஆண்டுகள் வேதத்தை எல்லாம் திரும்ப ஆராய்ந்தார் அவர். அரேபியா நினைக்கிறேன். கலாத்தியருக்கு எழுதிய நிருபம் 1 அதிகாரம் 17 வசனம். எனக்கு முன்னே அப்போஸ்தலனானவரிடத்திலே எருசலேமுக்கு போகாமலும் அரேபியா தேசத்துக்கு புறப்பட்டு போய் அதன் பிறகுதான் தமஸ்குவுக்கு வந்தார். என்றால் இன்னைக்கு நிறைய பேரை பாருங்க, நாம் மறுநாளே பைபிளில் என்ன இருக்கோ தெரியாது, கற்றுக்க மாட்டாங்க. அவன் ஒரு சினிமா ஆக்டரா இல்லை ஆக்ட்ரஸா யாரும் தெரியாது, சும்மா வந்து சாட்சியை சொல்ல ஆரம்பிப்பாங்க. முதலில் கற்றுக்கொள்ள வேண்டும். யோவான் ஸ்நானகன் தன்னுடைய வாழ்க்கையிலே இளம் பருவத்தை முழுவதையும் கூட வீட்டிலே கூட கிடையாது, வீட்டிலே கூட அவர் இல்லை, முழுவதும் வனாந்தரத்திலே. அவருக்கு டீச்சர் யாருன்னா பரிசுத்த ஆவியானவர். வேதத்தை கற்றுக்கொண்டு அந்த கற்றுக்கொண்ட வேதத்தால் பலன் அடைந்து, அந்த பலத்தால், எந்த பல, சரீர பலம் அல்ல, மூளை பலத்தால், வேதாகம பலத்தால் அனைவருக்கும் ரோஷமாக போய் அவர் சொன்னார் தேவனுடைய வசனத்தை. இது அவருடைய வாழ்க்கை. நாமும் இப்படியாக நாம் எதற்காக பிறந்தோமோ நமக்கு புரியணும். ஒவ்வொருவருக்கும் கூட தாயின் கர்ப்பத்தில் இருந்து நாம் வெளிப்படுவதற்கு முன்பு நமக்கென்று ஒரு வேலை, நியமித்த வேலை, ஒவ்வொருவருக்கும் தனிப்பட்ட ரீதியாக இதற்காக பிறந்தேன் என்று அவர் குறித்திருக்கிறார். அதை மறந்துவிட்டோம். நாமாவது நம்முடைய பிறப்பின் காரணத்தை அறிந்து எதற்காக வந்தோமோ என்பதை உணர்ந்து வேதத்தை நன்றாக கற்றுக்கொண்டு அந்த வேதத்தின் பலத்தால் பிறருக்கு சொல்லணும். தெரியாமல், வேதம் தெரியாமல் போய் சொல்லக்கூடாது, கற்றுக்கொள்ளாமல் போய் சொல்லக்கூடாது. முதலில் கற்றுக்கொள்ள வேண்டும், பிறகுதான் முறையான கற்றுக்கொள்ளுதல். முறையாக கற்றுக்கொண்டு வேதாகமத்தை பிறகு போய் சொல்லணும். சரிங்களா? அதனால் நன்றாக கற்றுக்கொள்ளுங்க.